திமுக பக்கம் வழக்கு போகுது, அந்த பக்கம் தாவே பக்கம் வழக்கு போகுது. இங்கே மூத்த அமைச்சர்கள் 2 பேரை கைது செய்திருக்காங்க திமுக பக்கம். அதே போல் தாவேகா பக்கம் 2 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இப்போ உதயநிதி ஒற்றை காலில் நிற்பதாகத்தான் செய்தி வருகிறது. ஆட்சி எப்படியாவது நிலைக்குலைய வச்சிடணும். விஜய் என்ன செஞ்சார்? சாதி இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, மதம் இல்லை, வேட்பாளருடைய தகுதி இல்லை, பணம் இல்லை, பண்ட பரதேசிகளெல்லாம் நின்றார். திமுக என்ற ஒரு பயங்கர படை, ஒரு பெரும் யானை. அந்த யானையை தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி கொடுத்து நின்றுட்டு அந்த யானையை வீழ்த்திட்டு. அண்ணாமலைக்கு 41 வயசு, உதயநிதிக்கு 47 வயசு, ஜோசப் விஜய்க்கு 52 வயசு. அவன் மிதுனை கொண்டு விட்டா அவனுக்கு எத்தனை வயசு தெரியல. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கைது படலங்கள் மிக ஜோராக நடக்குது. ஆமாம். இந்த பக்கம் திமுக பக்கம் வழக்கு போகுது, அந்த பக்கம் தாவே பக்கம் வழக்கு போகுது. இங்கே மூத்த அமைச்சர்கள் 2 பேரை கைது செய்திருக்காங்க திமுக பக்கம். அதே போல் தாவேகா பக்கம் 2 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. பதியில் இன்னும் வழக்கு போடப்பட்டிருக்கு. புசி ஆனந்த் மீது லஞ்சம் வாங்கியதாக ஒரு விமர்சனம். அதாவது அரசு வழக்கறிஞர்களுக்கு பல லட்சம் வாங்கி பதவி கொடுத்ததாக. மறுபுறம் ஆதவ் அர்ஜுனா மீது, அதாவது கரூர் வழக்கு, திமுக காவல்துறையுடன் சேர்ந்து அந்த 41 உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க உதயநிதிக்காக அப்படின்னு ஒரு அவதூறு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலை? ஒரு கேவலப்பட்ட அரசியல் நடக்குது. கேவலப்பட்டதுன்னா ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன், ஆதவ் அர்ஜுனன் மீலையும் புஷி ஆனந்த் மீலையும் இப்போ உடனே 40 நாளைக்குள்ள பெரிய ஊழல் செய்தார்கள் என்று சொல்வதற்கு நம்பத்தகுந்த எந்த ஆதாரமும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ திமுக நமக்கு கிடைச்ச தரப்பில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, திரு ஸ்டாலினை பொறுத்தவரை சற்று பொறுமையான ஆள் தான். அவரை பொறுத்தவரை கடந்த பழனிசாமி மெஜாரிட்டி இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கும்போது கூட திமுக கலைக்க முற்படவில்லை. அப்போ உதயநிதி சின்ன பையன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு. இப்போ உதயநிதி ஒத்தை காலில் நிற்பதாகத்தான் செய்தி வருகிறது. இந்த ஆட்சி எப்படியாவது நிலைக்குலைய வச்சிடணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது எக்ஸ்பெக்டிங் லாட், பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ரொம்ப எளிய முறையில் ஜெயிச்சிடணும் கூட திமுக நினைச்சாங்க. ஆனால் நடந்தது என்னவோ தலைகீழாக மாறிப்போச்சு. ஒரு பையன், சினிமாக்காரன், சின்ன பையன் நம்ம இவ்வளோ பெரிய திமுகவை அடிச்சிட்டானேங்கிற கோபம் ஸ்டாலினுக்கு இல்லை, அவர் பையனுக்கு இருக்கு. அப்படி தான் நம்ம வரக்கூடிய செய்திகள் வருது. இந்த செய்தியில் இப்போ இந்த போக்கை நம்ம கொஞ்சம் கவனமாக அவதானித்தால், இன்றைக்கு காலை நீங்கள் சொன்ன மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது படலம், திருச்செந்தூர் தொகுதியினுடைய இன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் ஆத்தூரில் பேசும்போது ஒருமையில் பேசினது, அப்புறம் அவருக்கும் ஒரு திரைப்பட நடிகைக்கான தொடர்புகளை பற்றி பேசினது, தாய் தந்தையை பார்க்காத தகுதியத்தவன் அப்படின்னு பேசினது, சட்டையை கிழிப்பேன், இப்படி என்னெல்லாமோ பேசினார். அவரும் பெரிய ஊழல் பெருவழி. யார்? நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மீதும் அங்கே மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. கோர்ட் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க மறுத்த காரணத்தினால் டக்குன்னு தூக்கி உள்ளே போட்டாங்க. முக்தார் உள்ள தூக்கி போட்டாங்க. திருச்சி சிவாவுடைய பையன் பேர் என்னது, திருச்சி சூர்யாவை உள்ள தூக்கி போட்டாச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு கேள்வி, மாரிதாசை ஏன் விட்டாங்கன்னு தெரில. அப்போ அந்த இடத்துல மேலேருந்து ப்ரெஷர் இருக்காங்க, மேலிடம் நிச்சயமாக. இப்போ எல்லோருக்கும் மேலிடத்தினுடைய அழுத்தம் கொஞ்சம். மாரிதாஸ் என்னவோ பெரிய இவன்லாம் கிடையாது, மாரிதாசும் பேசக்கூடியவன் தான். ஆனால் முக்தாருக்கும் இவர்களுக்கும் உள்ள விஷயத்தில் தாவேக்கு அரசு மாரிதாஸுக்கு கருணை ஏன் காட்டுதுன்னு பொதுவாக ஒரு கேள்வி வரும். அதை விட்டுருங்க. இப்போ திமுக புஷி ஆனந்த் மீதும் ஆதவ் அர்ஜுனா மீதும் சொன்ன குற்றச்சாட்டு எந்த விதத்திலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது. அதற்கு நிரூபிப்பதற்கு அவர், ஆனால் தாவேகா வழக்கறிஞர்களே அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? இது போல் 35 லட்சம் வாங்கியதாக. அப்படி சரி, அது எந்த அடிப்படையில் அந்த வழக்கை நம்ம ஃபுல்லாக படிக்கலை, நானும் படிக்கலை. அது குறித்து இன்னும் டீட்டெயில்ஸ் வரல, வந்த பிறகு தான் சொல்ல முடியும். சரி, ரொம்ப முக்கியமாக, அதாவது தாவேகா ஊழலை எப்படி ஜீரணிக்கிறது, அது சரியான அளவில் போகிறதா என்பதை நான் இப்போ 2ஆம் கட்டத்தில் சொல்ல போகிறேன். முதற்கட்டத்தில் இந்த 35 கோடி விஷயத்தை நம்ம பேசுவோம். சரி,
இப்போ கைது செய்யப்பட்டவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். யார்? ஐடிபிஎஸ்னுடைய ஐபிடிஎஸ். திருநாவுக்கரசு. எல்லாரு கூடயும் பேசுவார், எல்லாருக்கும் நல்ல நண்பர் தான், நல்ல பேசக்கூடியவர், ஒரு பண்பாளரும் கூட, ஒரு அமைதியான ஆள் தான். அவர் எப்படி இதில் சிக்கினார் அப்படின்னு தெரியல. டெலிவிஷன் டிபேட்ஸ்லாம் வந்து கலந்துருக்காரு, அடிக்கடி பேசுவார். அப்போ இதில் ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அவர் அண்ணாமலைக்கு ஆதரவானவர். யாரு? திருநாவுக்கரசு. இது உண்மையாக இருந்தால் ஐபிடிஎஸ்க்கு வந்து அண்ணாமலைக்கு ஆதரவானவர், அது எல்லோருக்கும் தெரியும். அண்ணாமலை முகாமில் தான் பயணிக்கிறார். அப்போ அண்ணாமலை முகாமில் பயணித்து கொண்டிருப்பவர் எப்படி, எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன், எப்படி ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரட்டாக தொடர்பு உண்டு அவரோட, இந்த அரசியல் விஷயங்கள்லாம் பேசுவார், மற்றபடி இந்த விஷயங்கள் நமக்கு யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், செந்தில் பாலாஜி அசோக்குமார் பணம் கொடுத்திருக்க பட்சத்தில் இவர் அண்ணாமலை கூட இருந்தார், இவர் எப்படி இந்த பக்கம் சிக்கினார்ங்கிற போது பல கேள்விகள் எழுது. இப்போ அண்ணாமலைக்கும் திமுகவுக்கான உறவு உண்மையிலே உண்டா, அல்லது பாரதிய ஜனதா இந்த ஆபரேஷனுக்கு அவர்கள் பச்சை கொடி காட்டினார்களா? பல கேள்வி வரும்ல உங்களுக்கு. இது நடந்திருந்தா கண்டிப்பா. ஏன்னா இப்போ பாஜக திமுகவோடு ரகசிய நெருக்கம் இருக்கிறது சபரீஷன் வாயிலாக. காரணம், பாஜகவின் பிறப்பு எதிரிகளான காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ வெளியே போனதுனால இவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 35 கோடி, 10 பேருக்கு 350 கோடி, 20 பேருக்கு 700 கோடி கொடுக்குற அளவுக்கு திமுகவில் பணம் இருக்கான்னா இருக்கத்தான் செய்யுது, இல்லாமலாம் பேசலை. இப்போ ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசு பேசியதாக இளையராஜா சொல்கிறது, என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் வந்து திருநாவுக்கரசு தான் பேசினார், இந்த மாதிரி வரலன்னா உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினார், போனார், பல பேர் வந்துட்டதாக சொன்னார், போனார்னா அவர் ஒரு பெட்டிஷனை புட்டப் பண்ணியிருக்கார். அது போலீஸ் துறையிலே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ போலீஸ் அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் தான் இவர் கைது செய்யப்பட்டு இவர் தான் செந்தில் பாலாஜி பெயரை சொன்னதாக சொல்லப்படுது. இளையராஜா சொல்லலை, இளையராஜா தான் அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவர் சொல்லலை. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இவரை கைது செய்து இவரை விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்த பிறகு இவர் தான் சொல்லியிருக்கிறார், ஐயா நான் வேலை செய்தது உண்மைதான். சொன்னாரா இல்லையோ தெரியல, போலீஸ் தரப்பில் வந்திருக்கிறது. இதில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்கும் ஈடுபட்டு எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட், நாங்கள் பத்திரிகையாளர்களாக அல்லது புரோக்கர்களாக அல்லது பொது விவகாரத்தில் தலையிட்டு இந்த காரியத்தை செய்தோம் என்று ஏதாவது ஒரு சமீட்சை காட்டியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கைது படலம் அனிதா ராதாகிருஷ்ணனோடு நினைக்காமல் கரூரில் தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் உள்துறை அதாவது உளவு அமைப்புகள் வலைவீசி தேடி வருவதாகவும் இவற்றில் சிக்காமல் தப்பிடுவதாகவும் இன்று காலை வருகிறது. ஆகவே தான் சொன்னேன், கேவலப்பட்ட அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. சரியா தப்பாங்கிறது வேற. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 107 பேர் இருக்கான். ஏற்கனவே 13 பேர் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கல, உள்ளே இருந்து கொடுக்குறான், எக்ஸப்ட் இடதுசாரிகளை தவிர. இப்போ அடுத்த எலெக்ஷனில் 7 பேர் கண்டெஸ்ட் பண்ண போகிறான், பை எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த கால்குலேஷன் சரியாக இருக்கிறதா? எப்படி திமுக தரப்பில் செந்தில் பாலாஜி இதற்கு ஒப்புக்கொண்டு இந்த அசைன்மெண்ட்டை ஆரம்பித்தார். அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. திமுக தலைமையினுடைய ஆதரவு இல்லாமல் திரு பாலாஜி இதை செய்திருப்பாரா? அப்போ திமுக தலைமைக்கு வேறு யார் அசைன்மெண்ட் கொடுத்தார்கள்? அப்போ இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி வாஸ் பீயிங் மேட். இல்லை, தாவேகா தரப்பில் என்ன ஒரு குற்றச்சாட்டுனா, செந்தில் பாலாஜி துணை முதல்வராக முயற்சிப்பதாகவும் உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கும்படி அந்த ஸ்டாலினுக்கு தெரியாமல் இந்த நிகழ்வு நடப்பதாக தான் செய்தியில் வருது. ஆனால் இது உண்மையா? இந்த உண்மை, அதாவது 35 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு துணை முதல்வர் பதவி, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்படி காய் நகர்த்துறாங்க. ஆனால் இது உண்மையா? 35 கோடி ஒரு எம்எல்ஏக்கு பேரம் பேசப்பட்டது உண்மையா? அதுதானே இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படல. இல்லை, அப்போ உண்மையாக தானே இருக்கும். நீ துணை முதலமைச்சர் இல்லை அப்படின்னு தாவேகா தரப்புல பண்ணுறாங்க, செய்தி பண்ணுறாங்க. தாவேகா தலைமையில சொல்லப்படுது. இவருக்கு துணை முதல்வர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே 471 நாள் சிறையில் இருந்து வந்தவர், இவர் மீது ஏராளமான இதெல்லாம் ஏற்கத்தக்கதா இல்லைன்னு ஏற்கத்தக்கதாக இல்லை, நாட் சிமிலாரிட்டி. இது இந்த கம்பேரிசன் இன் பிட்வீன் ஒரு அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒப்புக்கொள்வது. அப்போ இது தாவேகா செயல்பாட்டுகளை திசை மாற்றும் ஒரு தந்திரமா?
அதாவது அதிமுகவிலேருந்து இன்னைக்கு அமைச்சர்களும் மூத்தவர்களும் வந்துன்னு இருக்காங்க. ஒரு ஒட்டுமொத்தமாக அதிமுக காலியாகுது. இன்னும் காலி ஆகிக்கொண்டே இருக்கு. இன்னும் 12 பேர் வருவதாக விஜயபாஸ்கர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் ஒரு திசை மாற்றுதல் தான் இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு கேள்வி. திசை மாற்றுவதற்கு ஆதாரம் இல்லாமல் எப்படி திசை மாற்ற முடியும்? இப்போ இந்த ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசை எப்படி கைது செஞ்சாங்க? அவர் கட்சிக்காரர் கிடையாது. யாரு அவர் யாரோ ஒரு ஆள். இப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர். அவரை போய் எப்படி கைது செஞ்சாங்க? இந்த நரேஷ் யாரு? 9 பேர் ஏன் கைது செஞ்சாங்க? முட்டைத்தலைக்கு முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? அந்த வழக்கு நிற்குமா? பட்டு டைவர்டிவ் பாலிஸ்டிக்ஸ் வந்து ஏகப்பட்டது வருது. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு திசை திருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இவர்களுக்கு மூளை கிடையாது. யாருக்கு? தாவேக்கால இருக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒரு நாலேஜ்ஃபுல் கிடையாது. 50 நாளில் நாலேஜ் கிடையாது. அது வரும். இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். திமுக உடைய இந்த மாதிரி குழப்புதல் வேலைகள், பாரதிய ஜனதாவுடைய குழப்புதல் வேலைகள், அதிமுக வேலைகளெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவன் வந்து 45 நாள் தான் ஆச்சு. 45 நாளில் திடீர்னு அதை இளையராஜான்னு ஒருத்தனை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதில் ஏதாவது ஒன்று நடக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு கேள்வி இந்த முகாம்லேருந்து எழுது. ஏன்பா நீ மட்டும்தான் நம்ம திமுக மட்டும்தான் அந்த வேலையை செய்தாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, செஞ்சுதா? இப்போ திமுகவினுடைய தரப்பில் பூந்தமல்லியில் இருந்த எம்எல்ஏ, அவர் பேர் ஏதோ ஒருத்தர் பேசினார். அவர் பேசி கொடுக்குறாரு, எங்கள் மீது வீணாக கற்பனையாக சொல்கிறார்கள், இதுக்கும் திமுக தலைமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போ நீ வந்து காமராஜின் ஒரு தடவை டிடிவி சொல்கிறார், எங்கள் ஆளை முத நாளே தூக்கிட்டு போனீங்க, அது குதிரை பேரம் இல்லையா? அது குதிரை பேரமா, ஒட்டக பேரமா, கழுதை பேரமா, என்னமில்லாமல் பேரம், யானை பேரம், எலிஃபண்ட் பேரம் சொல்லப்படுகிறது. அடுத்து இப்போ வந்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள். சத்யபாமா வந்தாங்க, பெருந்துரை ஜெயக்குமார் வந்தாங்க, அப்புறமா இசைக்கு சுப்பையா வந்தாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா மரகதம் குமாரவேல் மதுராந்தகம், இப்போ சி விஜயபாஸ்கர் விராலிமலை, அதே போல் எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ இவர்களெல்லாம் வந்தார்கள் என்றால் இவர்களெல்லாம் வந்து கத்துக்குட்டி கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்லாம் பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகள். இதில் ஒரு கேள்வி என்னென்றால், இவர்களை எப்படி சேர்த்தார்கள் என்ற கேள்விதான் எனக்கு வருது. யாருக்கு? விஜய் மேலே. விஜய் வந்து என்ன செஞ்சார்? சாதி இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, மதம் இல்லை, வேட்பாளருடைய தகுதி இல்லை, பணம் இல்லை. பண்ட பரதேசிகளெல்லாம் வந்து நின்றார்கள். கையில் எதுவுமே இல்லை. அது ரொம்ப சந்தோஷம் அளித்தது. அன்றாட உழைக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள், இந்த கமலின்னு ஒரு சகோதரி, தலித் சகோதரி, அந்த புள்ள 28 வயசில் அமைச்சராயிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு புதிய மாடலை நீங்கள் கொண்டு வந்தீங்க. யார்? அது சக்ஸஸ்ஃபுல் மாடல். பூத் கமிட்டியில் ஆள் கிடையாது, நல்லா கவனித்துக்கணுங்க. செலவு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் 5000 10,000 கொடுக்குறது கூட ஆள் இல்லாமல் திமுக என்ற ஒரு பயங்கர படை, ஒரு பெரும் யானை, அந்த யானையை தொகுதிக்கு 30 கோடிக்கு 40 கோடி கொடுத்து நின்றுக்கு அந்த யானையை வீழ்த்திட்டீங்க. முதலமைச்சரே வீழ்த்திட்டீங்க. இப்போ நீ இதே நான் வந்து ஒரு அட்வைஸராக திரு விஜய்க்கு சொல்கிறேன். எனக்கு அவருக்கும் வயசு வித்தியாசம் இல்லை, ஒரு 2 வயசு 3 வயசு தான் வித்தியாசம். 2.5 வயசு 3 வயசு என்னுடைய வயசாக இருக்கும். அவருக்கு சரியான அட்வைஸர் இல்லை. மனித சமூகத்துக்கு விரோதமாக ஊழல் செய்வதை எல்லாரும் செய்வான். ரோட்டில் ஊழல் பண்ணுவான், மரத்தை வெட்டிட்டு போவான், லைனில் கள்ள கணக்கு எழுதுவான், 5 ரூபா போகிறத 10 ரூபா எழுதுவான். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஆபத்து இல்லை. இவன் ஒரு டாக்டர். யார்? விஜயபாஸ்கர் ஒரு டாக்டர், நல்ல படித்தவர். இவர் எதில் பணம் சேமிச்சிக்கிறார் தெரியுமா? மாதம் 14 லட்சம் ரூபா. மனித சமூகத்துக்கு, மனித விழுமியங்களுக்கு கொலைகார கும்பலாக இருக்கும் போதை. நீங்கள் கஞ்சா, அபின், ஹெக்கோயின், கொரோவின், அதெல்லாம் மெத்தடா போஸ்ட் என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இது இந்த வாயில் வச்சு எம்டிஎம் இந்த மாதிரி கேவலப்பட்டதை ஒரு டாக்டர் வாங்கிட்டு விடுறான்னா, இந்த மாதிரி பெரிய ஆட்களை ஆர்கே நகரில் பண மூட்டைகளை குவிச்சு கொண்டு கொடுத்ததும் இதே விஜயபாஸ்கர் தான். அதை கூட மன்னிக்கலாம். 14 லட்சத்துக்கு மனித உருவுகளை குடும்பத்துக்கு தந்தை இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு செஞ்சு அந்த பணத்தில் ஒருத்தன் சொகுசாக வாழ்கிறான்னா அவனை சேர்க்கணுங்கிற அளவுக்கு ஒரு கட்சிக்கு என்ன வந்துச்சு நான் கேட்குறேன். அதான் இப்போ ஊழலற்ற ஆட்சி தரும் விஜய், இதை விட ஊழலை நல்லா செஞ்சவங்களே இன்னைக்கு கட்சியில் சேர்க்கறது எந்த இடத்துல ஏற்றுக்க? அப்படி உனக்கு என்னடா தேவை இருக்குது? நீ இப்போ இந்த 7 எலெக்ஷனில் நான் கேட்குறேன், பொதுவாக சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள்ட்ட தான் கேட்குறேன். அவர் தான் பொறுப்பானவர். இல்லது அவர்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் வந்து இவங்க பேர் என்னது, புஷி ஆனந்தெல்லாம் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஊழல் பெருச்சாரிகள் இல்லாமல் தமிழ்நாட்டை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை
நீங்கள் இறையருளால் பெற்றிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதே பாலிசி நீ பின்பற்றலாம். அவ்வளோ ஏழை பிள்ளைகளை கொண்டு வரலாம், கீழே உள்ள விளிம்பு நிலை மக்களை உன் கைக்குள்ளே உள்ள வச்சுக்கலாம். இங்கே வாங்க தம்பிகளா, மாதம் 1 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குது. கட்சி நிதி எல்லாம் யாராவது கொடுக்கலாம், அதில் உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன். அது ஊழல் கிடையாது. கட்சி நிதியாக நான் வாங்குறேன், எங்கள் பிள்ளைகள் கொடுக்கணும், அதில் உங்களுடைய செலவுக்கு பணம் தரேன். உங்கள் வீட்டில் கஸ்டமர் தான் என்கிட்ட வந்து வாங்கிக்கிடுங்க. ஆனால் பொது பணத்தை நீங்கள் சுரண்டாதீங்க. 10 ரூபா போட்டால் 10 ரூபாயே ரோடை போடுங்க, 15 ரூபா போட்டால் 15 ரூபாய்க்கு கட்டடத்தை கட்டுங்க, அதில் 10 பைசா சுரண்டாதீங்க. இது நாம் ஒரு சாதனையாக, வாழ்நாள் சாதனையாக செஞ்சு சாகணும் அப்படின்னு பேச தெரியாதா? எனக்கெல்லாம் எவ்வளோ வருத்தம் தெரியுமா? மற்றவன் சேர்த்த கூட பரவாயில்ல சார், இந்த விஜயபாஸ்கர்லாம் மன்னிக்கவே கூடாது சார். விஜயபாஸ்கர் அவெல்லாம் ஒரு டாக்டரா சார்? ஒவ்வொரு குடும்பம் அழிஞ்சு போகும் சார். அப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாலையிலே கொண்டு வைத்து கொண்டு நீ நாளைக்கு எப்படி மக்களை போய் சந்திப்ப? புஷி ஆனந்த் அவர்கள் பேசுகிறார் மேடையில், உங்கள் மீது எங்களுக்கு ரொம்ப கரிசனம் இருக்குது புஷி ஆனந்த், நாங்கள் கண் போல கண்குத்தி பாம்பாக உங்களை வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு பதவி தரலன்னா கவலைப்படாதீங்க, நல்ல பதவி தரதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களும் அதே பாலிசியை தான் சொல்கிறார். கருணாநிதியினுடைய கடைசி வாரிசு இதுதான், இதுக்கு மேலே அவங்க குடும்பம் எதுவும் வராது, எழுதி வைத்து கொள்ளுங்க, நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னும் நிறைய சொன்னார். கரூரில் 41 பேர் இறந்தாங்களே, இந்த பாவத்துக்கு தான் எவ்வளோ குடும்பம்லாம் இதாகினாங்க, அப்படியே உள்ட்டா போடுறார். நான் போனதோ கூட்டம் வந்ததோ பற்றிலாம் அவர் பேசலை, அவர்கள் செஞ்ச விஷயத்த சொல்கிறார். அந்த பாவத்தினுடைய பரிகாசம் தான் நீ தோற்று போயிட்ட. அதான் 41 உயிர்களை வந்து காவல்துறை வைத்து உயிர் பலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையை வைத்து உயிர் பலி கொடுத்தார்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடத்துல திருப்பூர்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல, நாங்கள் கூட்டத்தை வேணான்னு, அதாவது கூட்டத்தை ரத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் திமுக மீது வந்து அந்த கரையை அப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏடிஎம் எம்ஜிஆருடைய கருணாநிதியுடைய காலத்தில் இந்த அளவுக்குலாம் நடக்கலை, செல்வி ஜெயலலிதா காலத்தில் கூட இவ்வளோ நடக்கலை. அதை விட கடுமையான எனிமிட்டி, அனிமாசிட்டி இன் பிட்வீன் த டூ பார்ட்டி. இது வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு திமுகவுக்கும் அண்ணா விஜய் அவர்களுக்கும். இப்போ ஏடிஎம்கே கழுத தெரிஞ்சு கட்டுறம்பாயிட்டு. பழனிசாமி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பிஜேபியில் சேர போகிறான்னு வருது சரி, காலையில் வந்திருக்கு, ஏபிபி நியூஸில் வந்திருக்கு. அதே போன்று எஸ்பி வேலுமணி அண்ணாமலையுடைய என்ன படம் லீடரா? ஆமாம், வீத லீடருங்கிற பார்ட்டியில் சேர போகிறோம். 2ல் ஒன்றா. ஏன்னா அவங்களுக்குள்ளே முட்டிக்கிட்டு அப்புறமா நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், இன்னும் பலர் புறப்போகிறாங்க. இப்போ எல்லாரும் போகட்டுன்னு தான் அவர் காத்திருக்கார். யார்? எடப்பாடி. அவர் ஏதாவது கவலைப்படுறாரா? அவர் என்ன டீம் பிரச்சனையில் இருக்காருன்னா, அவர் கூட எந்த வழியும் இல்லாமல் இருப்பது இந்த முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கான், அவருக்கு எதுவுமே கிடையாது. அது போக இன்னொருத்தர் இருக்கார், நம்ம ராயபுரம் ஐயா ஜெயக்குமார், முனுசாமி, இந்த 2 பேர் இருக்காங்க. இன்னொரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, நான் வந்து வயசாயிட்டு இனி என்னுடைய பையனுக்கு இங்கே வந்துடணும். உதயநிதியை டக்குன்னு கொண்டு வந்து எலெக்ஷனை களமாடி கொண்டு வந்த மாதிரி என் பையனை கொண்டு வந்து மிதுன் பழனிசாமியை கொண்டு வந்தா ஜென்சி ஆயிடுவா. அண்ணாமலைக்கு 41 வயசு, உதயநிதிக்கு 47 வயசு, ஜோசப் விஜய்க்கு 52 வயசு. அவன் மிதுனை கொண்டு விட்டா அவனுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல. அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 35 வயசு இருக்குமா? 36. அவ்வளோதான், 36. அவனை கொண்டு வச்சுட்டா இவர் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு வயசானாலும் நம்ம கட்சிக்கு 1 கோடி வாக்கு இருக்கு. திமுகவுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். அப்போ நாம் கட்சியின் பொதுச் செயலாளர், நம்ம பையன் ஜென்சி, இவனு எல்லாரும் போகட்டு அப்படின்னு திட்டத்தில் யார் இருக்கா? எடப்பாடி இருக்கான். ஆக ஒட்டு மொத்தத்தில் இவனு எல்லாருமே ஒரு பெரும் குழப்பத்தை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். இப்போ இதுக்கு என்ன தீர்வு நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த கூட்டணி, அதாவது கல்லாப்பேட்டின்னு சொன்னார் இல்லையா விஜய்? ஆமாம், அந்த கூட்டணி எல்லாமே இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்காங்க. எல்லா கல்லாப்பட்டியும் வந்து. ஆமாம், எல்லாம் கட்ட அவர்கிட்ட கேட்கணும், ஏன்ப்பா கல்லாப்பட்டிலாம் ஓம் பக்கம் வந்துட்டேன்னு கேட்கணும். அதைத்தான் நான் கேட்குறேன். சார் யார் சார் வரல? அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. செங்கோட்டையனை விட்டுருங்க, சபாநாயகராக இருப்பார், அவரும் அங்கே தான் இருந்தார். அவர் பேர் ஜேசிடி பிரபாகரன் இருந்தார், சபாநாயகர் இருந்தார். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அளவில் 4 பேர். இசைக்கு சுப்பையா பெரிய ஒரு சாதிய பின்னணி கொண்டவர். அவர் வந்து முன்னாள் திருநாவுக்கரசு சம்பந்தி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே போன்று விஜயபாஸ்கர் குட்கா மன்னன். அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரும் பெரிய போக்குவரத்துல ஊழல் பெருவழி.
இப்போ இந்த கல்லாப்பட்டிலாம் இங்கே வந்துட்டு நீ என்ன சொல்ற? அதுதான் இப்போ இவங்க இந்த கல்லாப்பட்டி கூட்டணி என்ன செய்ய போகிறாங்க இப்போது குறிப்பாக இடதுசாரியாக இருக்கட்டும் திருமாவளவன் இருக்கட்டும் அதிமுக பக்கம் சேர்க்க வேண்டாம் தான் தாவேக்காவுக்கு அறிவுறுத்தினாங்க. அவர் ஏற்கனவே திருமாவளவன் பதிவு செஞ்சுருக்காரு. 4 பேர் 20 ஆயிருக்கும் நம்பரு, அது என்னோட இதனால தான் அது நிறுத்தி வைக்கப்படுது 4 பேரோடன்னு சொன்னார். இடதுசாரிகளும் இது போல் அதிமுக தரப்பிலிருந்து பேரம் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாங்க. இப்போ இவர்களெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை, இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் அவரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் ஒரு பேரிகார்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு மானவ மரியாதை ஒன்றுமே கிடையாது. அவனை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் உள்ள நிலைமை தான் இப்போ காங்கிரஸ்காரனுக்கு. மணிக் தாக்கூர் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாரே தவிர ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதில் முக்கியமான ஆள் இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோழர் தொல் திருமாவளவனும், தோழர் மோகனும், தோழர் வீரபாண்டியா எனக்கு ரொம்ப நண்பர்கள். இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தனிப்பட்ட முறையில். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி ஊழல் பெருச்சாலிகளை கொண்டு வைத்தால் அது விளங்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே டிஎம்கேல இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு வசக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். இப்போ அந்த வசக்கட்டை எடுத்த பிறகு நாம் ஏன் இவனுல உள்ளே சேர்த்தான்னு இவர் என்ன நினைக்கிறார்னா, ஜோசப் விஜய் அவர்கள் பலத்தில் ஆட்சி நடந்தால் நம்ம தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் 107ல் இப்போ 7 நடக்கா, இந்த 7க்கு 7 ஜெயிச்சா 14 ஆயிரும். அடுத்து நிறைய பேர் வருவான்ல, நம்ம 20 வந்துடும். வந்துட்டா கூட்டணி பலம் நமக்கு தேவையில்லை. ஆனால் கூட்டணி நம்மள்கிட்ட இருக்கணும். அவங்க இருக்கட்டு, ஆட்சிக்கு பலம் பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கோம், அதிகாரத்தில் பங்கு கொடுத்துடலாம். ஆனால் நாம் சொந்த காலில் நிற்போங்கிற ஒரு யுக்தியை அவர்கள் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறார்கள். நேற்று கூட நான் பேசுகிறேன், கரைக்கிறதா கரைக்கப்படுகிறதா அதிமுக. ஒரு மிக முக்கியமான மீடியாவில் பேசுகிறேன். அதிமுக கரைக்கப்படுகிறதா, அதிமுக தன்னாக கரைந்து கொண்டிருக்கிறதா? தானாகத்தான் கரைகிறது, கரைக்கப்படவில்லை, கரைந்து கொண்டே இருக்கிறது. எங்குமே அப்படித்தானே. எந்த இடத்துல சதை இருக்குமோ அங்கே தான் கத்திப்போம். சதை இல்லாத இடத்துக்கு கத்திக்கு வேலையே கிடையாது. அதே போல் இப்போ அவர் சொன்னதை இவர் கூப்பிட்டு, அண்ணா எதுக்கு கூப்பிட்டீங்க, யாது கூப்பிட்டீங்க அப்படின்னு பேசணும். யார்? விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. கூப்பிட்டு கம்யூனிஸ்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, இடதுசாரிகளை கூப்பிட்டு, காங்கிரஸ்காரர்களையும் கூப்பிட்டு, நல்ல அறிவுஜீவிகளையும் கூப்பிட்டு உட்காந்து பேசணும். எனக்கு வாழ்நாளில் கிடைச்ச பெரிய பேர், இதை நான் சக்ஸஸாக கொண்டு போகிறேன், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பேசணும். அதை விட்டுட்டு இவரே ஊழல் காரணம் எல்லாத்தையும் செய்து இது பாரதிய ஜனதாவுடைய பார்ப்பே. உலகத்திலே பெரும் அயோக்கியத்தர்கள் பாஜக. அவங்க ஏன் சொல்கிறோம்னா, பெரிய அயோக்கியத்தனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மதவாதிகளை தூண்டி விட்டு சாதி ரீதியாக பிரிக்கிறது பிஜேபி காரணம். எப்படின்னு சொன்னோன்னா, ஹிந்து மதம்னு சொல்லுவான், சொல்லிவிட்டு அவன் சொல்லக்கூடிய ஹிந்து சித்தாந்தத்தை ஏற்றுக்கிடணுமா. ஹிந்து மதம்னா கருப்பனுக்கு கோயிலில் ஆடு விட்டுறது ஹிந்து மதம் தான், சுருட்டு வைக்கிறது ஹிந்து மதம் தான், சாராயம் படைக்கிறது ஹிந்து மதம் தான், மாசான கொள்ளை மயான கொள்ளை நடத்துவது ஹிந்து நடந்தான். அதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டான். நான் சொல்கிறதான் ஹிந்து மதம் அவன். அதே போல் ஒரு இடத்துல பறையர் சமூகம் அதிகமாக இருந்தால் மற்ற சமூகத்தெல்லாம் ஒன்றா சேர்ப்பான், நாடார் சமூகம் ஒன்றா இருந்தால் மற்ற சமூகம் இப்படி தான் சேர்ப்பான். அப்படி தான் அங்கே வடநாட்டில் அரசியல் செஞ்சான். யாதவர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் சேர்த்து போட்டான். அதை விட மோசமான பாலிசின்னா ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்பவும் சொல்லுவான், ஊழல் அண்டர் ஸ்கேனர், லெஜிட்டிமேட் ப்ராசஸ் கீழே இருக்குது, நாங்கள் அதில் நோ சமம். இப்போ அதே பதில் இங்கே வந்துச்சு, இங்கே தாவைக்கலை. இது அண்டர் சர்வேலைன், லெஜிட்டிமேட் ப்ராசஸ், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நேரத்தை சொல்லிட்டாங்க. சார் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை சேர்க்குறீங்களே, அப்போ அதே பாலிசி இவங்க பின்பற்றுறாங்க. இப்போவே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2% இவருக்கு எதிராக ஒரு மனநிலை உருவாகிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. எவ்வளோ சதவீதம்? ஒரு 1/2%, 1/4% உருவாயிருக்கு. அதை அதிகமாக இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சார். இவர் இந்த மாதிரி அயோக்கியர்களை சேர்க்காமல் தனித்து நின்றாலே எங்கேயோ போயிடலாம். யார் இவர்? நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டு மக்கள் பாதி விஜய் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த மணலை தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல. இப்போது விஜய் தன்னுடைய கவர்ச்சியை அடுத்த தேர்தலில் பழிக்காது, ஜொலிக்காது, அதனால் இது போல் ஆட்களை நம்ம உள்ளே இழுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்காரு. அப்படி தான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்தது தான், இதுக்கப்புறம் அவர் வராது. இப்போ நான் ஒரு 40 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்.
என்னுடைய வயசுக்கு ஒரு 15 வயசுலேருந்து வச்சுக்கிட்டுங்களேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். கேபி கந்தசாமிக்கு பிரச்சாரம் பண்ணானா திருச்செந்தூர் தொகுதியில் 84. தம்பி சின்ன பையனா இருக்கியே நீங்கள் கொடுங்க அண்ணன்னு சொல்லி வண்டி வாங்கிட்டு வந்தா. அப்போ எனக்கு 14 வயசு. சரி, அதை விட்டுருங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் சொன்னது என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் பாஸ்கர் வந்து ஒரு முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பழந்துண்டு கொட்டை போட்டவர். அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பர்வேச மாப்பிள்ளைங்கார். அவர் முஸ்லீம், இவர் வந்து முக்குலத்தூர். அதனால் மாப்பிள்ளை வாங்கினது பல மாப்பிள்ளை போட்டார் மேடையில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது பூத் கமிட்டியில் வலுவாக கொண்டு வந்துடலாம். ஊழல்வாதிகளும் அராஜகவாதிகள் இதுதான் நடந்துச்சு. அண்ணாமலை ஃபுல்லாக ரவுடிகளை தானே சேர்த்தான். அந்த கட்சி என்ன செஞ்சு? ஒன்றும் இல்லாமல் நாசமாக தான் போச்சு. அப்படி வந்துட்டு அவர் அதே மாதிரி எஸ்ஐக்கு சுப்பியா அப்பாசம் திருத்துறார். அவரும் பெரிய ஆள், பண்ணையார், பணம் இருக்குது. செங்கோட்டையன் இந்த பக்கம், எந்த பக்கம்? கோவை மாவட்டம். இப்படி ஆதவ அர்ஜுனா அவர் சிட்டிக்குள்ளே. இப்படி அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, பாலிசி இருக்குது. அந்த பாலிசிக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழல் என்பது வார்த்தை தான், செயல்பாட்டில் ஊழல் எங்களுக்கு கிடையாது. வார்த்தையில் ஊழலுக்கு எதிராக பேசுவோம். கட்சியை வளப்படுத்துவதில் சாதி, மதம், இனெல்லாம் வரும்னு இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க? திமுக அதிமுகவுடைய அந்த எல்லை கோட்டுக்குள்ளேயே வர்றாங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கு. பெண்கள் பார்த்துக்கிடுங்க திரு, சீரியஸை பார்க்குற சீரியல் போடுற டெலி சீரியல். இப்போ அவங்க எல்லாம் எதை பார்க்குறாங்களா? நியூஸை பார்க்குறாங்களா? இது எல்லாருடைய தலையிலையும் ஏறி இருக்கு. அதிக காலம் செல்லாது. இந்த போக்கு அவர் திருத்துவாரா இல்லது மீண்டும் ஊழல் பேர்வழிகள், அடிதடி ஆட்கள், ரவுடிகள், சாதி பின்பணி கொண்டவர்கள், ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றியவர்களை மீண்டும் சேர்ப்பாரா? இப்போ வர்றவன் எல்லாம் நல்லவன் கிடையாது. ஏற்கனவே வந்தவனும் நல்லவன் கிடையாது. எல்லாம் மோசமான பேர்வழிகள் தான். இதை தமிழக மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அவர் இருந்தால் 2029 காலி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி சார்.